Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Nemathi Property Management. Contact 7667008999. இந்த பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராட்டக் குழு உங்களிடம் இந்த உண்ணாவிரத போராட்டம் துவங்குகிற நேரத்தில் குடியரசு தின வாழ்த்துக்களை நான் அன்போடு பதிவு செய்து இந்த நன்னாளில் நேற்றைக்கு முன்தினம் நமது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நகரத்தை ஒட்டியிருக்கிற ஒரு கிராமத்தில் பிறந்து நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சியில் செய்தியாளராக பணியாற்றிய 25 வயது இளைஞன் எப்படி இங்கே உங்களுக்காக 1.5 ஆண்டு காலம் உங்களோடு இருக்கிறார்களோ இதுபோல அங்கே திருப்பூர் மாவட்டத்தில் மக்களுடைய பிரச்சனைகளை அன்றாட எடுத்துரைத்தவர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நேச பிரபு என்கிற இளம் பத்திரிகையாளர் திருமணமாகவில்லை. அவரது தாய் தந்தையாருக்கு ஒரே மகன். அந்த நேச பிரபு இன்றைக்கு எப்படி இங்கே விவசாயிகளுடைய விளைநிலம் அபகரிக்கப்படுகிறதோ, எப்படி நீர்நிலையை அபகரிப்பதை அனுமதிக்க மாட்டோம், எங்கள் வாழ்வாதாரம் மட்டுமல்ல, எங்களை நம்பியிருக்கிற குடிநீர் ஆதாரமாக நம்பியிருக்கிற சென்னை மாநகர மக்களுக்கும் நாங்கள் தான் குடிநீர் வழங்குகிற நிலையில் இருக்கிற எங்களை அழித்து விடாதீர்கள் என்று உங்களுடைய போராட்டம். இந்த போராட்டத்தை வெளியுலகில் கொண்டு செல்கிற இந்த செய்தியாளர்கள் வரிசையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அன்றாட நடக்கிற சமூக விரோத செயல்கள், படுகொலைகள், அத்தனை மன்னிக்க முடியாத குற்றங்களுக்கும் அடிப்படையாக இருப்பது மது கடைகள். மது கடைகள் ஒரு பக்கம், அந்த மது கடைகள் அரசால் அங்கீகரிக்கப்பட்டு செயல்படுவது ஒரு பக்கம். பல நூறு மது கடைகள் அரசு அனுமதி பெறாமல் நடந்து கொண்டிருக்கிறது. அது அங்கொன்றும் இங்கொன்றுமாக பிடிக்கப்பட்டு மூடப்பட்டிருக்கிறது. அதே போல மது அருந்துகிற கூடம் என்கிற பெயரால் சமூக விரோத செயல்களை திட்டமிடுகிற கூடங்களாக இன்றைக்கு மாறிவிட்டது. பள்ளிக்கூட வாயில்களிலேயே கஞ்சா விற்பனை தீவிரமடைந்திருக்கிறது. பெண் மாணவர்கள், பெண் மாணவிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு கஞ்சாவுக்கு அடிமையாகிற ஒரு பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையை படம் பிடித்து காட்டியவர் நேசப்பிரபு. திருப்பூர் மாவட்டத்தில் அனுமதிக்கப்படாத 25 மதுக்கடைகளை மூடுவதற்கான செய்தியை சிறப்பு செய்தியாக தயாரித்து அவர் தொலைக்காட்சியில் வெளியிட்டது மட்டுமல்ல, மற்ற தொலைக்காட்சிகளிலும் ஆதாரத்தோடு வெளியிடுவதற்கு அவர் அடிப்படையாக விளங்கியிருக்கிறார். அந்த கடைகள் மூடப்பட்டிருக்கிறார். அந்த கடைகளை நம்பியிருந்த பார்கள், மது கூடங்கள், அமர்ந்து குடிக்கிற மது கூடங்கள் 13 அரசு அனுமதி பெறாமலே நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த அட்டூழியங்களை எடுத்துரைத்து அந்த பகுதியில் சில சட்டவிரோத நடவடிக்கைகளை அம்பலப்படுத்தியதால் வருமானத்தை இழந்த காவல்துறையே அவர் மீது படுகொலைக்கு துணை போயிருக்குமோ என்று அஞ்சுகிற நிலையை இன்றைக்கு உலக தமிழர்கள் அச்சப்படுகிற நிலையில் அந்த நேசப்பிரபு இந்த நாள் இரவு, நேற்றைக்கு முன்தினம் இரவு 10 மணிக்கு, நீங்கள் ஊடகத்திலே வருகிறது, 10 மணிக்கு அவர் வீட்டு வாசலில் குற்றவாளிகள் அங்கே அரிவாளோடு வெட்டுவதற்கு தயாராக வந்திருக்கிறார்கள். நான் தப்பித்து விடுகிறேன் என்று காவல் நிலையம் நோக்கி ஓடுகிற வழியில் காவல் நிலையத்திற்கு முன்னதாக 500 மீட்டர் தொலைவில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கிறது. அந்த பங்கில் ஓடி ஒளிந்து தஞ்சம் புகுகிறார். கையில் இருக்கிற செல்பேசியில் 100 என்று அவசர காலத்துக்கு அழைக்கக்கூடிய காவல்துறை வாகனத்தில் இருக்கிற ஆய்வாளருக்கு தகவல் சொல்லுகிறார். என்னை காலை முதல் ஒரு மிகப்பெரிய கொடுமையான குற்றவாளிகள் என்னை வெட்டி படுகொலை செய்வதற்கு தாக்குதல் நடப்பதற்கு அழைத்து கொண்டிருக்கிறார்கள். என் தந்தையாரிடமே வீட்டில் வந்து என் பெயரையும் முகவரியும் கேட்டு நீ நேசகுமார் தானா பிரபுதானா என்பதை உறுதி செய்து கொண்டு சென்றிருக்கிறார்கள் குற்றவாளிகள்.
இன்று பகல் முழுமையிலும் 4 முறை என்னை சுற்றி வளைத்திருக்கிறார்கள். தற்போது நான் தஞ்சம் புகுவதற்காக உங்கள் காவல் நிலையத்திற்கு ஓடோடி வருகிறேன். 500 மீட்டருக்கு முன்னதாக இருக்கிற பெட்ரோல் பங்கிலே நான் தஞ்சம் அடைந்திருக்கிறேன். என்னால் நகர முடியவில்லை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த காவல் அலுவலர் உடனடியாக நான் அடுத்த நிமிடம் வந்து விடுகிறேன் என்றுதான் சொல்லியிருக்க வேண்டும். அவர் கேட்கிறார், எத்தனை வாகனத்தில் வந்திருக்கிறார்கள், எந்த கார் எண்ணில் வந்திருக்கிறார்கள், எந்த இருசக்கர வாகனத்தில் வந்திருக்கிறார்கள். ஆக இதெல்லாம் நான் பட்டியலிட முடியாது. என் உயிருக்கு ஆபத்தாக இருக்கிறது. என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன். சீக்கிரம் புறப்பட்டு வாருங்கள். இல்லை நீ இன்ஸ்பெக்டரிடம் பேசு. நான் காலையில் இருந்து 3 முறை இன்ஸ்பெக்டருக்கு தகவல் கொடுத்து விட்டேன். அவர்களிடம் பேசுவதால் எனக்கு பலன் கிடைக்காது என்று சொல்லுகிறார். என்னை வெட்டுகிறார்கள், என்னை கொல்லுகிறார்கள், என் உயிர் போகிறது. கதறுகிறான். கதறுகிறான் அந்த நேசப்பிரபு. அந்த இடத்திலே காவல்துறையோடு செல்லிலே பேசிக்கிட்டு இருக்கிற போது அவன் மரணப்படுக்கைக்கு ஆளாக்கப்படுகிறான். இன்று வரையிலும் குற்றவாளிகள் யார் என்று தெரிய முடியவில்லை. யாரை நம்பி போராடுவது? எனவே நாம் இந்த ஊடகவியலாளர்களை நம்பிதான் போராடுகிறோம். அவர்களுக்கு ஒரு இழப்பு என்றால் அது ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்கு, உழைப்பாளி மக்களுக்கு, விவசாயிகளுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பேரிழப்பு. எனவே அவருக்கு ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி அவர் பின் ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகளும் இருக்கிறோம் என்பதை பறைசாட்டுகிற, அவருக்கு குடும்பத்தாருக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டுகிற, உங்களுக்காக செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிற இவர்களுக்கு துணிவு ஊட்டுகிற வகையில் நாம் ஒரு நிமிடம் அஞ்சலி செலுத்த வேண்டும். கைவாலி கூட்டங்கள் கைது செய்யப்பட வேண்டும். இந்த சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகிற அரசியல்வாதிகள், காவல்துறை அனைவருமே அப்படி அல்ல. ஒரு சில கருப்பாடுகளும் இருக்கிறது. எனவே அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்கு வலியுறுத்துகிற விதமாக ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்திவிட்டு நம் போராட்ட களத்திற்கு செல்லலாம். திருப்பூர் மாவட்ட காவல்துறையை கண்டிக்கிறோம். திருப்பூர் மாவட்ட காவல்துறையை கண்டிக்கின்றோம். கைது செய். கொலை குற்றவாளியை கைது செய். இன்றைக்கு உண்ணாவிரத போராட்ட களம் காண வேண்டிய துர்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தினுடைய நோக்கங்களை பற்றி நான் விவரமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இந்த மண்ணிலே பிறந்து இந்த மண்ணிலே வாழ்ந்து எதிர்காலத்தையும் இந்த மண்ணிலே தான் எங்களுடைய எதிர்கால சந்ததியினரும் வாழப் போகிறார்கள். அதற்கான உத்தரவாதம் எங்கள் போராட்டம் தான் விடிவு என்கிற நம்பிக்கையோடு போராட்ட களத்தில் ஈடுபட்டிருக்கிற உங்களை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். போராட்டம் வெற்றியா தோல்வியா என்பது அடுத்த கட்டம். வெற்றி என்கிற துணிவோடு தன்னம்பிக்கையோடு போராட்ட களத்தில் ஈடுபடுகிறவர்தான் வெற்றி கனியை அபகரிக்க முடியும். இதை அபகரிக்க வேண்டும். காரணம், நம்முடைய விளைநிலங்களை அபகரிப்பதற்கு ஆட்சியாளர்கள் நாம் யார் மீது நம்பிக்கை வைத்தோமோ, நாம் யாருக்காக உழைத்தோமோ, நாம் யாருக்காக வாக்களித்தோமோ, நாம் யாருக்காக வாழுகிறோமோ அவர்களே நம்மளை அடிக்க துவங்கி விட்டார்கள். வேலையே பயிரை மேய்கிறது. உலக பெருமுதலாளிகளுக்கு தாரவார்க்க முடிவெடுக்கிறோம். இங்கே பல கருத்துக்கள் பல ஆண்டுகளாக பல நாட்களாக இங்கே பகிரப்பட்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் இந்த திட்டம் விமான நிலையம் தமிழ்நாட்டில் அமைவதில் நான் எதிரானவன் அல்ல. ஏதோ தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் விவசாயிகள் என்று அரசு சித்தரிப்பது உண்மை அல்ல. தொழில் வளர்ச்சியும் வேளாண் வளர்ச்சியும் ஒரு சீரான அளவில் இருக்கப்பட வேண்டும். நான் முதலமைச்சரை பார்த்து கேட்க விரும்புகிறேன். இந்த பரந்தூர் விமான நிலையம் கொள்கையின் அடிப்படையில் ஒரு சீரான தமிழ்நாடு வளர்ச்சி என்பதை தேர்தல் பிரகடனமாக மேற்கொண்டீர்களே, அதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிறதா? இங்கிருந்து நான் சென்னையில் புறப்பட்டு 40 நிமிடங்களில் உங்கள் எல்லைக்கு நான் வந்துவிட்டேன். காலையில் பெசன்ட் நகரில் புறப்பட்டு 8 மணிக்கு புறப்பட்டு 8:45க்கெல்லாம் நான் ஸ்ரீபெரும்புதூர் நகரத்தில் வந்து காத்திருந்தேன். 45 நிமிடத்தில் 15 நிமிடத்தை கழித்து விடுங்கள். 30 நிமிடத்தில் சென்னை விமான நிலையத்திற்கு சென்று விட முடியும். இந்த சாலை போய் இணைகிற இடத்திலிருந்து 30 நிமிடத்தில் சென்னை விமான நிலையம் சென்று விட முடியும். இந்த சாலையில் ஏறி அடுத்த 45 நிமிடத்தில் வேலூர் அப்துல்லாபுரம் விமான நிலையம் சென்று விட முடியும். அரை மணி நேரத்தில் சென்று விட முடியும். 6 வழி சாலை
கிட்டத்தட்ட முடிவடையும் தருவாய்க்கு வந்திருக்கிறோம். அடுத்த 30 நிமிடம் அப்துல்லாபுரம் விமானத்தில் இருந்து அடுத்த 30 நிமிடம் ஓசூரில் அமைக்கப்படுகிற விமான நிலையத்திற்கு சென்றுவிட முடியும். நான் முதலமைச்சர் கேட்கிறேன், இதுதான் உங்கள் தொலைநோக்கு பார்வையோடான திராவிட மாடல் ஆட்சியினுடைய அடிப்படை கொள்கையா? தமிழ்நாடு என்பது துவக்குகிற இடம் நான் நின்று கொண்டிருக்கிற ஏகனாபுரம். இங்கே பல கிராமங்களுடைய பெயரை பார்த்தால் ஆந்திராவோடு ஒப்பிட்டு வருகிறது. ஆந்திர மாநிலம் ஒரு சில நிமிடங்களிலே ஆந்திர மாநில எல்லையை பிடித்து விட முடியும். இது ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற விமான நிலையங்களுடைய பட்டியல். இங்கிருந்து 18 கிலோமீட்டர் தூரத்தில் அரக்கோணம் விமானப்படை விமான தளம் இருக்கிறது. இந்த விமானப்படை விமான தளம் ஏதோ ராணுவத்திற்கு சொந்தமானது, அது ஏதோ அரக்கோணத்தில் இருக்கிறது என்று எண்ணிவிடாதீர்கள். சீனாவினுடைய ஆக்கிரமிப்பு இந்தியாவில் காஷ்மீரில் அல்ல. அங்கே மழை, அங்கே பனி, அந்த கொடுமையில் ஆக்கிரமிப்பு நிகழ்வது என்பது அவ்வளவு சுலபமான நிலை அல்ல. ஆனால் நான் பிறந்த காவிரி டெல்டா மண்ணில் இருந்து 30 வினாடிகளில் இந்தியாவை தகர்க்க முடியும் சீனாவால். இலங்கை சீனாவினுடைய விமானப்படை தளம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏண்டா இவன் ஏதோ கதையை பேசுறான்னு நினைச்சிடாதீங்க. நான் அடிப்படையா பேசி வர்றேன், உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லியிருப்பான். ஏன் பிஆர் பாண்டிய மன்னார்குடியிலிருந்து பரந்தூர்ல அமைக்கிற ஏகனாபுரம் விவசாயிகளுக்கு ஏன் போராட்டத்துக்கு ஆதரவு தர வேண்டும்? கன்னியாகுமரிக்கும் பரந்தூருக்கும் சம்பந்தம் இருக்கிறது. மறுக்க முடியுமா முதலமைச்சர்? நான் வசிக்கிற பகுதியில் இருந்து கண்மூடி கண் திறப்பதற்குள்ளாக குண்டுகளை வீசி தமிழ்நாட்டை தகர்க்க முடியும் சீனாவா? ஆனால் ஒரு பாதுகாப்பு கப்பல் இலங்கை அரசினுடைய அனுமதி இல்லாமல் தமிழக எல்லைக்குள் வர முடியுமா? கப்பல் படை அதிகமான நவீன இயந்திரங்கள் பொருத்தப்பட்ட நமது கப்பல் படைக்கு சொந்தமான கப்பல்கள் எங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? அரபிக்கடல். அரபிக்கடலில் இருந்து வங்காள விரிகுடாவுக்கு வந்தால்தான் கிழக்கு பகுதியை பாதுகாக்க முடியும். இந்த கிழக்கு பகுதியை, இந்த கடலோர பகுதி 1000 சொச்ச கிலோமீட்டர், இந்த பகுதி அந்நிய நாட்டில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டுமானால் கப்பல் படை இலங்கை அனுமதித்தால்தான் தமிழ்நாட்டின் எல்லைக்குள்ளேயே நுழைய முடியும், இந்தியாவின் எல்லைக்குள்ளேயே நுழைய முடியும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அரபிக்கடலில் இருந்து ஒரு கப்பல் இந்திய கடல் பகுதிக்குள் நுழைய வேண்டும் என்றால் அன்றாடம் நாம் கப்பல் கட்டி கொண்டிருக்கிறோம், வாடகை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். இலங்கை கடல் வழி பாதையை பயன்படுத்திக் கொள்வதற்கு ராணுவத்திற்கு ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். சரக்கு போக்குவரத்து கப்பல் தூத்துக்குடி வருவதற்கு கப்பல் கட்டி கொண்டிருக்கிறோம். சென்னைக்கு வருவதற்கு கப்பல் கட்டி கொண்டிருக்கிறோம். விசாகப்பட்டினம் செல்வதற்கு கப்பல் கட்டுகிறோம். இன்றைக்கு அங்கே இருக்கிற மற்ற துறைமுகங்களுக்கு மேற்கு வங்க வரையிலும் கல்கட்டா வரையிலும் இந்த இலங்கை அரசு அனுமதித்தால் தான் பொருள் போக்குவரத்து நடக்கும். இது தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அப்ப நாம இலங்கைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறோம். வர்த்தகத்துல அந்நிய நாட்டோடு தொடர்புல கப்பல் போக்குவரத்துல அடிமைப்பட்டு கிடக்கிறோம். ஆனா இலங்கை அரசு யாரிடம் தெரியுமா அடிமைப்பட்டு கிடக்கு? சீன அரசு கிட்ட. சீன அரசனுடைய ராணுவ தளம் இலங்கை இந்திய இடைப்பட்டிருக்கிற கடல் பகுதியில் கோடியை காட்டியிருக்கும் தனுஷ்கோடி. அன்னைக்கு பிரதமர் போனாரு, முழுக்கு போட்டாரு. அவர் முழுக்கு போட்ட இடத்துக்கும் அந்த சீன ராணுவம் நிக்கிறதுக்கும் கடல் மைல் தொலைவுல 28 மைல் தான். அவர் நின்ன இடத்துக்கும் சீன எதிராளியுடைய படம் நிக்கிற இடத்துக்கும். பிரதமர் இங்க இருந்து ஒரு விமானத்தில் போனார் நிக்கிறீங்களா? ஒட்டுமொத்த கடல் பகுதிக்கு ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்தது, பாதுகாப்பு கட்டுப்பாட்டில் இருந்தது. பிரதமர் போயிட்டு வந்தார். வெளியில சொன்னா வெக்க யாரை நம்புவீங்க? நான் கேட்கிறேன், இது மத்திய அரசு அப்படின்னு சொன்னா பிரதமரை நான் கேட்கிறேன், இந்தியாவுடைய பாதுகாப்பு அவசியமா, பரந்தூர் விமான நிலையம் அவசியமா? ஏன்னா கப்பல் தானே வராது, அதுக்கு பாண்டிய வேற கருத்து சொல்லட்டுமே. நம்மகிட்ட தான் விமானப்படை இருக்க அப்படின்னா விமானப்படையினுடைய தென்னிந்திய தலைமை இடம் எது தெரியுமா? அரக்கோணம் விமானப்படை. அரக்கோணம் விமானப்படை தளத்தில் நிறுத்தப்படுகிற விமான பாதுகாப்பு விமானங்கள் தான் ஒட்டுமொத்த இந்தியாவையே பாதுகாக்கிற வலிமை மிக்கது அரக்கோணம்.
ஒரு போர் துவங்குகிறது என்றால் நொடிக்கு ஒரு விமானம் புறப்பட வேண்டும். அரக்கோணத்தில் இருந்து விமான நிலையம் இயங்குமா இல்ல விமான படை இயங்குமா? என்னையா நியாயம்? அப்ப இந்திய நாட்டுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விமான நிலையமாக பரந்தூர் அமையப் போகிறது. இதற்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? நான் பட்டியல் போட்ட இந்த விமான நிலையங்கள் ஒரே சாலையில் இருக்கிறது. ஒசூர் டு சென்னை விமான நிலையம் ஒரே சாலை. மொத்தத்தில் 180 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர். இந்த 200 கிலோமீட்டருக்குள்ளாக 5 விமான நிலையங்கள் அமைக்கப்படுமையானால் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்கள் நெஞ்சை தொட்டு நீங்கள் பதிலளிக்க வேண்டும். இது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியா? தமிழ்நாட்டு மக்களையே வஞ்சிக்கிறீங்க. உங்களுடைய இந்த நிலப்பரப்பு நீங்க கையகப்படுத்துகிறீர்கள். உலக புகழ் வாய்ந்த பசுமை விமான நிலையம். இந்த விமான நிலையத்திலிருந்து ஒரு 25 கிலோமீட்டர் போட்டீங்கன்னா திருப்பதி வந்துடும். நேரடியா பாத்தீங்கன்னா திருப்பதியில உலக புகழ் பெற்ற விமான நிலையத்தை மத்திய அரசு அமைக்குது. அது ஆன்மீக ரீதியான கண்ணோட்டத்தோட உலக புகழ் மிக்க விமான நிலையத்தை அமைக்க போகுது. அப்ப அங்க ஒரு விமான நிலையம், உலக புகழ் மிக்க விமான நிலையம். அதை விட்டு 30 கிலோமீட்டர்ல பரந்தூர்ல நான் பசுமை விமான நிலையம், உலகத்தரம் வாய்ந்த விமான நிலையம். இது என்ன வளர்ச்சி? யாருக்கான வளர்ச்சி? நான் முதலமைச்சர் கேட்கிறேன். நாங்க உங்களுக்கு எதிரானவங்க அல்ல. ஏதோ இங்க இருக்கிற விவசாயோட நிலத்தை எடுத்துட்டா ஒட்டுமொத்த தமிழ்நாடு உணவு இல்லாம போறது இல்ல. ஆனா ஒட்டுமொத்த சென்னையும் நீர் இல்லாம போயிடும். எங்களுக்கு கிடைச்சிடும். நீ இலவச அரிசி கொடுத்து எங்களை மயக்க வச்சிருக்க. இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கோம். நாளைக்கு பாராளுமன்ற தேர்தல் வந்துட்டு 1000க்கு 5000 கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க. நிச்சயமா பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு போராளிகள் 5 லட்சம் கொடுத்தாலும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அடுத்த இலக்கு அவங்க என்ன வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. நிச்சயமா வச்சிருப்பாங்க. இந்த போராட்ட குழு தலைவர்கள் ஒரு வரலாற்று பார்வை, அரசியல் பார்வை, தொலைநோக்கு பார்வை, அறிவியல் சிந்தனை, அவருடைய போராட்ட கலவைகளை நீங்கள் வடிவமைத்து பார்த்தால், பட்டியலிட்டு பார்த்தால் அறிவுபூர்வமான போராட்டங்கள் நடத்தி வருகிறார்கள். அடுத்து பாராளுமன்ற தேர்தலே நடக்குமா என்பதை நிர்ணயிக்கிற கூட்டம் இங்கே இருக்கிறது. தலைமை தேர்தல் ஆணையம் அல்ல, முதலமைச்சர் உங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய கூட்டம் இங்கே இருக்கிறது. ஆகவே பரந்தூரிலே எதிர்த்து வாக்களித்தான், இல்ல வாக்களிப்பை கைவிட்டான், தேர்தலுக்கு எதிராக பிரகடனம் செய்தா தமிழ்நாடு முழுவதும் எங்களை பாதிக்காது. தவறாக எண்ணாதீர்கள். ஒரு சோறு, ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்லுகிற போது கிட்டத்தட்ட 28-30 ஆண்டு காலம் கட்டியாழ்ந்த மேற்கு வங்க ஆட்சி ஜோதிபாசு டாட்டாவிற்கு இடம் கொடுத்ததால் இன்றைக்கு உங்களால் அசைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மம்தா பானர்ஜி அங்கு முதலமைச்சராக இருக்கிறார். ஒரு கிராமம் அங்கே இன்றைக்கு அந்த டாடா நிறுவனத்தால் வீழ்ந்தது. 100 ஆண்டு கால கம்யூனிஸ்ட் கனவுகள் வீழ்ந்தது. பரிதாபப்படுகிறேன். கம்யூனிஸ்டுகள் இல்லை என்றால் மக்களுடைய உரிமை இல்லை. ஆனால் அங்கே அந்த போராட்ட களத்தில் கம்யூனிஸ்ட் கோட்டையே தயாரிக்கப்பட்டார். ஸ்டாலின் அவர்களே, ஒரு பரந்தூர் ஒரு ஏகடாபுரம் போராட்டம் என்று நீங்கள் அலட்சியப்படுத்தார்கள். உங்களுடைய தமிழ்நாட்டு அரசியலை நிர்ணயிக்கக்கூடிய போராட்டமாக இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எதிர்பாருங்கள். நீங்கள் நினைச்சதை முடித்து விடலாம். எப்படி முடிக்க முடியும்? உங்களால் எதை முடிக்க முடியும்? எதை உங்களால் உருவாக்க முடியும்? உங்க அப்பாவோட ஆட்சின்னு சொல்றீங்க, கலைஞர் ஆட்சி. கலைஞர் ஆட்சியில் சொல்வதற்கு உங்களுக்கு அருகதை இருக்கிறதா? கலைஞர் ஆட்சியில் இருந்தால் விவசாய நிலம், விவசாயக்கு உரிமை இல்லைன்னு சட்டம் கொண்டு வருவாரா? முட்டாள்தனமா சென்னைக்கு வர்ற குடிநீரை பூரா தடுத்து அணை கட்டுறேன்னு சொல்லுவாரா? நான் விமான நிலையம் அமைக்கிறேன்னு சொல்லுவாரா? என்ன கொடுமைக்கு பட்டியலே போடுறாங்க. கிட்டத்தட்ட 13 கிராமங்கள் நிலத்தை இழக்கிறார்கள், அகதிகளாக வெளியேற போகிறார்கள். 5700 ஏக்கர் அளவில் விளைநிலங்களை மட்டும் கையகப்படுத்துவதற்கு முயற்சி எடுக்கிறார்கள். 13 ஏரிகள், 3850 ஏக்கர் பரப்பளவில் இருக்கிற ஏரிகள். இந்த ஏரிகளுடைய உபரி நீர் தான் ஒரு பகுதி கொசஸ்தலை ஆறு வழியாக சென்னை நகருக்கு செல்கிறது. ஒரு பகுதி, பெரும்பகுதி நீர் நீரோடைகள் மூலமாக ஒருங்கிணைக்கப்பட்டு செம்பரம்பாக்கத்திற்கு செல்கிறது. எனவே செம்பரம்பாக்கம் ஏரிதான் சென்னையினுடைய குடிநீர் ஆதாரம். இன்றைக்கு பெய்த பெருமழை
ஏகடாபுரம் பேரழிவை சந்திக்கவில்லை. முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு அறிவியல் பூர்வமா பூகோள ரீதியான பாடங்களும் உங்களுக்கு நாங்கள் கற்பிக்க வேண்டியிருக்கு. மழை எங்க கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குளிர்றப்பதான் நாய் போர்வைக்கு தேடும்பாங்க, விடிஞ்சு போச்சுன்னா போர்வை மடுத்துரும். நான் முதலமைச்சர் அவர்களே, நான் உங்களை சிறுமைக்காக சொல்லவில்லை, எங்கள் கிராமத்தினுடைய பழமொழியை உதாரணம் காட்டுகிறேன். பெருமழை பெய்கிற போது மாறி மாறி பொழிகிறீர்கள். சென்னையில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும். இப்ப 25,000 கோடிக்கு நான் பெரும் திட்டம் போட்டிருக்கிறேன். நான் நீர்வழி பாதைகள் எல்லாம் ஆக்கிரமிப்புல அகற்ற போறேன், ஏரிகளை எல்லாம் பாதுகாக்க போறேன். உலக வங்கியில 25,000 கோடி வாங்க போறேன். யாருக்கு பூசுத்துறீங்க? இந்த 25,000 கோடி ஏற்கனவே 4,000 கோடி. திட்டம் போட்ட பொறியாளர்களை கேட்டேன். திட்டம் போட்டது நம்மளுடைய போராளிகள் தான். இந்த 4,000 கோடி இப்ப சண்டை போட்டுக்கிறாங்க பாருங்க. சென்னையில பெரு வெள்ள காலத்துல ஒருத்தர் லாவணி பண்ணாங்களா? 4,000 கோடி திட்டமிட்டது அதிமுக அரசு தான். நிதியை வந்தது திமுக ஆட்சி காலத்துல. நிதியை செயலாக்கத்தை கொண்டு வந்தது சென்ற வருஷம். அதுக்கு புதிய திட்டங்களை தயார் செஞ்சது நம்மளுடைய போராளிகள் தான். நம்ம இடத்துக்கு வந்து போராளிகள் தான். ஏரிகளை பார்க்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்று திட்டமிடுகிற போராளிகள் தான் அந்த 4,000 கோடிக்கு திட்டமிட்டவங்க. நான் வெள்ளப்பெருக்கெடுத்த அன்னைக்கு காலையில அவர் ஒரு பெரிய புகழ் வாய்ந்த பொறியியல் வல்லுநர், நீரியல் வல்லுநர், அவரை தொடர்பு கொண்டு கேட்டு, எப்படி இருக்கிறது உங்கள் பகுதியில்? திட்டமிட்டு கொடுத்தது நீங்கள் தானே? 4,000 கோடியும் செலவு முடிந்து விட்டதாக அமைச்சர்களும் சென்னை மாநகர மேயரும் மாறி மாறி சொல்லியிருக்கிறார்களே, உங்க பகுதியில் எப்படி இருக்கு வெள்ளன்னா? நான் என் வீட்டு மாடிக்கு வந்துட்டேன், கீழே தான் குடியிருந்தேன். 4 நாளாவது இன்னும் நான் கீழ் போர்ஷனுக்கு போக முடியல. நேற்று வரைக்கும் உணவு இருந்தது, இன்னைக்கு உணவுக்கும் வழி இல்லை, தண்ணிக்கும் வழி இல்லை, நான் மாடியிலே இருக்கேன். யாரு? 4,000 கோடிக்கு சென்னைக்கு திட்டமிட்டு கொடுத்த பொறியாளர்கள் ஒருவருடைய கதியே இதுதான். என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்க? 4,000 கோடி திட்டம் செலவிட்டு முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்களே, எங்க போடுச்சுன்னு கேட்டேன். நானும் பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டேன். எனக்கு வெள்ளத்தை பார்த்து அதிர்ச்சி ஆகல. 4,000 கோடி 4,000 கோடியை செலவழிக்கிறதுக்கே குறைந்தபட்சம் 4 ஆண்டு வேணும். குறைந்தபட்சம் 4 ஆண்டு வேணுங்க அதை செலவு பண்றதுக்கு. ஒரு ஆண்டுக்குள்ளேயே மழை வந்திருக்கு. பல நாள் வேலையை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. எப்ப பணியை துவக்கினாங்கன்னே தெரியாது. 4,000 கோடிக்கு திட்டமிட்டு தான் சென்னை அல்லவலப்பட்டுச்சு. ஏகடாபுரம் பாதிக்கப்பட்டுச்சா? சென்னைக்கு தண்ணி எங்கேருந்து போனுச்சு? முதலமைச்சர் அவர்களே, உங்க சென்னைக்கு எங்கேருந்து வந்தது? இங்கே பெய்த மழை நீர், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பெய்த மழை நீர், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பெய்த மழை நீர், வேலூர் மாவட்டத்தில் பெய்த மழை நீர், இந்த மழை நீர் தான் சென்னைக்கு வந்தது. நான் கேட்கிறேன், அறிவு மிகுந்த திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக் கொள்கிற முதலமைச்சர் அவர்களே, இந்த மழை நீர் வந்து கடல் எழுத்தத்தினால சென்னை மூழ்கி போச்சு. ஆனா ஏகடாபுரம் மூழ்கலையே. இப்ப நீங்க விமான நிலையம் கட்டி, இந்த விமான நிலையத்தின் மூலமா அந்த ரன்வே எல்லாம் அமைச்சு, ஓடுபாதையெல்லாம் அமைச்சு, இந்த கிட்டத்தட்ட 10,000 ஏக்கர் 5,000 6,000 ஏக்கர் நிலம், கிட்டத்தட்ட 4,000 5,000 ஏக்கர் ஏரி, இதை முழுக்கையும் நீங்க ஏற்பாட்டா மாத்திட்டீங்கன்னா இந்த மேல பெய்யுற மழை தண்ணி எங்க போகும்? இதுதான் நான் கேட்கிறேன். சரி, உங்களுக்கு பற்றாக்குறை காலத்துல எப்படி செம்பரபாக்கம் ஏரிக்கு குடிநீர் வரும்? இதை பத்தி நீங்க சிந்திச்சது உண்டா? கம்பன் கால்வாய் முற்றிலும் அபகரிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. கொசஸ்தலை ஆத்துக்கு போறது உபரி நீர் போற வழி பாதை. முதலமைச்சர் அவர்களே, கொசஸ்தலை ஆத்துக்கு இந்த உபரி நீர் போய் ஒரு பகுதியா வந்து பெரும்பகுதி நீர் கடல்ல ஒடிஞ்சிடும், பெரும்பகுதி நீர் சென்னைக்குள்ள வர வந்து அப்புறம் கடல்ல வழியும். கொசஸ்தலை ஆறு சென்னைக்குள்ள வருது. அந்த கொசஸ்தலை ஆறு தான் இந்த பக்கம் இருக்கிற அத்தனை தொழிற்சாலைகளையும் ஒட்டுமொத்தமா அடிச்சது. இந்த மழையில வெளியிலே சொல்லல, ஊடகங்களும் மூடி மறைச்சிட்டாங்க. அது மறைச்சாங்களா இல்ல தொழில் மாநாடு அடுத்த ஒரு சில நாட்கள் நடக்க போது இந்த செய்தி வெளியில வந்தா வர்றவனும் பாதி பிள்ளைல திரும்பி போயிடுவான்னு மறைச்சாங்களா? இல்ல அரசாங்கம் நிர்பந்தப்படுத்தி அதெல்லாம் காட்டாதீங்கன்னு சொன்னாங்களா? இல்ல சென்னைக்குள்ள இருந்து இவங்களே தொழிற்சாலை பகுதிக்கு போக முடியலையா? இந்த கேள்வியெல்லாம் இருக்கு. நான் அதெல்லாம் சொல்றதெல்லாம் என் மேல பொய்னா நீங்க வழக்கு போடலாம். காவல்துறை PR பாண்டிய சொல்றது அத்தனையும் அபத்தம்.
அரசுக்கு எதிராக தவறான பிரச்சாரம் செய்கிறார் சொல்லலாம். தாய்மார்களை நீங்க நல்லா கேட்டுங்க. நீங்க அனுப்பி வச்ச தண்ணி தான் சென்னையை மூழ்கடிக்குது ஒவ்வொரு வருஷம். இப்போ உங்களை சுத்தமா அபகரிச்சுட்டு உங்க ஊரோட ரன்வேலாம் மேலே வந்துடும். அப்புறம் விமானத்திலேயே இன்னுமே விமானம் கண்டுபிடிக்கணும். நம்ம முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியில ஸ்பெஷலா பண்ணிடலாம். கப்பல் போல தண்ணியில் இறங்கி விமானம் போவோம். என்னையா ஆட்சி இது? கலைஞர் ஆட்சின்னு சொல்றீங்களே. நான் அவரோட 10 வருஷம் நெருக்கமா பழகினவன், உங்களுக்கு தெரியும். உங்களுக்காகவே நான் அவர்கிட்ட பலமுறை பேசியிருக்கேன், அதுவும் உங்களுக்கு தெரியும். அவரை கொண்டாந்து இப்படி பாழாக்குறீங்களே. சில விஷயங்கள்ல தமிழ்நாட்டில் எதிர்ப்பு இருக்கும் அவர் மேல. ஆனா இந்த மாதிரி சட்டங்கள்லாம் கொண்டு வந்து பாத்தீங்களா? நான் இப்ப முன்னாடியே பத்திரிகையாளர்கிட்ட சொன்னேன், இந்த விளைநிலங்களை அபகரிப்பதற்கு இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு சில அதிகாரிகள் தொடர் இருந்தாங்க. இந்த சட்டம் என்னடா பாண்டியன் சுப்பிரமணியனுக்கு வருத்தான். ஏன்னா முதலமைச்சர் நுனி மரத்தில் உட்காந்து அடிமரத்தை வெட்டிட்டு இருக்காரு. நாம அதை பார்த்து பார்த்து பழக்கப்பட்டு விட்டோம். அவர் பேசுறது பூரா இப்ப 25,000 கோடிக்கு நான் சொல்ல வந்ததை விட்டுட்டேன். 4,000 கோடி இப்ப வெள்ளத்தை மூழ்கடிச்சுட்டா சுத்தமா அடிச்சு போச்சுல. சென்னையில தண்ணி இல்ல இந்த வருஷம். 4,000 கோடி எல்லாம் போயிட்டு பேச உடனே அடுத்த நிமிடம் போயிட்டு எங்க போனாங்கன்னு அப்புறம் மேல தேடினாதான் தெரியுது. ஊர் மக்கள் தெருவுக்குள்ள இல்லைன்னு சொன்னாங்க. இப்ப 25,000 கோடி தலைமைச் செயலாளர் சொல்லியிருக்கார். தொகையை சொல்லல, பொறியாளர்கள் என்கிட்ட சொன்னாங்க 25,000 கோடி உலக அளவுல நிதி வாங்குறாங்களாம். அதுக்கான திட்டம் இறுதிப்படுத்தப்பட்டு போச்சா. தலைமைச் செயலாளர் சொல்றார், அந்த 25,000 கோடி 4,000 கோடியில சென்னையை பாதுகாத்துட்டோம். இந்த 25,000 கோடி நிதியை சென்னையை சுற்றி இருக்கிற விரிவாக்க பகுதிகளில் இருக்கிற நீர்வழி பாதைகளையும் ஏரிகளையும் இதையெல்லாம் மீட்டு நிலத்தடி நீர் பராமரிப்பு வெள்ள தடுப்பு நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு 25,000 கோடியா. அடுத்த வரி நீங்க போய் பாருங்க, தினமணி பேப்பர் எல்லா பேப்பர்லயும் இருக்கு. அடுத்த வரியில அதே தலைமைச் செயலாளர் சொல்லியிருக்காரு. அவர் அடுத்த வரி சொல்றாரு, ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நீர்வழி பாதைகள், ஏரிகள், கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்பட்ட நீர்ப்பாதைகள், நீர்வழி தடங்கள், இது போக மீதி இடத்துல வெள்ள தடுப்பு பணியா. இப்படி ஒரு திராவிட மாடல் ஆட்சி. அதுக்கு தலைமைச் செயலாளர் பார்த்திருக்கீங்களா? நான் சொல்றது புரியுதா? இப்படி ஒரு ஆட்சியை பார்த்திருக்கீங்களா? எதுவுமே கிடையாது. அப்ப என்ன காவல்துறைக்கு இன்னைக்கு பேசுறதே பேசுவான் பாண்டியன் வந்திருப்பாங்க. நான் புதுசா பேசுறேன், என் நண்பர் முதலமைச்சருக்கும் தகவல் போயிட்டே இருக்கும். ஏடா ஊரே குழப்புறேன், நான் குழப்பினது பொய் வழக்காரத போடு. நான் தான் சொல்றேனே, என் மேல நான் வழக்கு போடுறேன், நீங்க என் மேல வழக்கு போடுங்க. நான் ஏதாவது ஆட்சிக்கு தவறா இல்ல ஆதாரமற்ற குற்றச்சாட்டை சொன்னா நீங்க போடுங்க. இது எப்படியா ஏத்துக்க முடியும்? ஏன் தலையில வைக்கிற என் மேல வரி, நீங்க தொழில் வரி. அதனால நீங்க நீர்வழி பாதை பூரா அடைக்க முடியாது. என் பட்டாளத்துக்கிற வெள்ளப்பகுதி, நீர் போட, நீர் உற்பத்தி ஆகிற இடம், நீர்வழி பாதை, விளைநிலம் எல்லாத்தையும் எடுத்து கார்பரேட்டை கொடுத்து ஃபேக்டரி கட்டணா மக்கள் எங்கடா போவோம் வாழ்றதுக்கு? என்ன திட்டம் போடுறீங்க? எவ்வளவு கொடுமை. நான் கேட்கிறேன், அங்க ஒரு 4-5 மாவட்டத்துக்கு என்ன தெரியுமா குல தொழில் சொன்னா வெக்க கேடு. திராவிட ஆட்சி, திராவிட ஆட்சி, அது அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும், அங்க என்ன தெரியுமா தொழில்? நீங்க மதுரையிலேருந்து கிட்டத்தட்ட தூத்துக்குடி, கன்னியாகுமரி, எல்லாம் திருச்செந்தூர் வரைக்கும் காட்டு கருவையை வளர்த்து அந்த கருவையை வெட்டி கொளுத்தி கறி தயாரிச்சு விற்கிறான். புரியுதா உங்களுக்கெல்லாம்? நீங்களாம் சென்னையை ஒட்டி இருக்கீங்க. நம்மள ஒரு 2 கோடி பேர் கறி தான் வாழ்வாதாரம். காட்டுக்கருவை வளர்ப்பான் வயல்லையும் குட்டையில. நீங்க போங்க, ஈசிஆர் ரோட்ல போங்க, 2 பக்கமும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். காலவாய் ரீதி நினைக்காதீங்க, மரத்தை வச்சு எழுத்தி விடுவான். மரத்தை வெட்டி எரிச்சு அதை கறி எடுத்து விற்பனை பண்ணுவான். உழைப்புக்கு கூட ஊதியம் இருக்காது, ஒரு நாள் சம்பளம் கூட கிடைக்காது அவனுக்கு அன்றாடம். அங்க இருக்கிற நிலங்கள் என்ன தெரியுமா விலை? உங்க ஊர்ல என்ன விலை நிலம்? 2 கோடி 4 கோடி நாங்க அப்படிதானே? 2 கோடி 4 கோடி பணத்தை வாங்கிட்டு போனீங்கன்னா 25% இன்கம் டேக்ஸா போயிடும். நீங்க வாங்கிக்கிட்டு பத்திரப்பதிவு ஆபீஸ்ல இன்ன விலைக்கு தான் வாங்கணும்னு சொல்லணும், 25% போயிடும். பாக்கியை வச்சுக்கிட்டு ஒரு வீடு நீங்க போய் 1 ஏக்கர் நிலத்தை இங்க கொடுத்துட்டு நீங்க அடுத்த இடத்துல போய் ஒரு 5 சென்ட் இடம் வாங்கினீங்கன்னா 1 ஏக்கர் நிலத்துக்கு 5 சென்ட் ஏக்கர் இடம் வாங்குறதுக்கு சம்மந்தமே இருக்காது. ஒரு வீடு கட்டி முடிக்கணும்னா நீங்க இங்க 10 ஏக்கர் வித்தாக்கா ஒரு இடத்துல போய் நீங்க வீடு கட்டலாம். அந்த வீடு ஐப்பசி மாசம் தண்ணி வந்து அடிச்சுட்டு போயிடும். அப்புறம் நீங்க 2 மாசம் இடம் தெரிய அடையணும். இதுதான் நம்ம நிலை.
இதெல்லாம் அரசாங்கம் நான் உயர்ந்த இடத்துல வீடு கட்டி தரேன். நான் கேட்குற தங்கம் தென்ன அரசு அவர்கள, நான் சொன்னது பொய்னா நீங்கள் உங்களுடைய தொகுதி என்ன? எங்கள் மாவட்டம் தான், எங்கள் அமைப்பு வலுவாக உள்ள பகுதி இவருடைய தொகுதி, தங்கம் தென்ன அரசோட தொகுதி. ஒரு 2-3 கிராமம் மட்டும்தான் சாகுபடி செய்ய முடியும். பாக்கி பூரா கருவை வளர்த்து கொளுத்தி கறி தயாரிக்கிறான். உண்டா இல்லையா? மேலே பொய் வழக்கு போட சொல்லுங்க. அங்கே என்ன தெரியுமா விலை நிலம்? இங்கே நீங்கள் வந்து 2 கோடியிலேருந்து 4 கோடி வரைக்கும் போகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஏரியாவில் 2 கோடி 1 ஏக்கர் 4 கோடி போகுதுங்கிறாங்க. இன்னைக்கு வாங்க 1.5 லட்சம் நான் வாங்கி தரேன். எத்தனை ஏக்கர் வேணும் உங்களுக்கு? ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர் வரையிலும் இருக்கிற அந்த மாவட்டங்களில் திருநெல்வேலியில் ஒரு பகுதி வெறும் 1.5 லட்சத்துக்கு 1 ஏக்கர் நிலம் வாங்கி தரேன். 1 லட்சத்துக்கு வாங்கி தரேன். 1000 ஏக்கர் ஒரே நிறுவனம் வச்சிருக்காங்க. ஒரு கல்வியாளர் குடும்பம் பெரிய பண்ணை தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கு. 1000 ஏக்கர் இருக்கு. வாங்க நான் வாங்கி தரேன் 1 லட்சம் ரூபாய்க்கு. அப்போ உங்க ஊருக்கு அங்கே உள்ள வித்தியாசத்தை பார்த்தீங்களா? அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களே எனக்கு நெருங்கிய நண்பர். 1 லட்சம் இலவச இணைப்பு கொடுக்கறதுக்கு உத்தரவு போட்டு 1 வருஷத்தை கடந்து போச்சு. முதலமைச்சர் மேடப்புற முழங்குறாரு. இன்னும் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு உத்தரவு போடுறாரு. சில கிராமங்களில் ஸ்டோரும் கொடுத்து போஸ்டர் நட்டாச்சு. அதுக்கு அரசாங்கம் அனுமதி கொடுக்கணும். இன்னைக்கு என்ன தெரியுமா? ஒரு சில அதிகாரிகள் தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றதே கேட்கறது இல்லை. நீ இலவச மின்சாரத்தை கொடுன்னா நான் கொடுக்க மாட்டேங்கிறார். அவர் கையெழுத்து போட மாட்டேங்கிறார். எடுத்து பையில 1.5 வருஷமா வச்சிருக்காரு. உண்டா இல்லையா? இதான் அண்ணன் தங்கம் தென்னரசோடைய அமைச்சர். அவர் அனுபவபூர்வமாக செயல்படும். அவர் வந்து தென் மாவட்ட மக்கள் அவரை அவங்களுடைய அப்பா அவங்க குடும்பத்தை மிக நேசிக்கிறவர். தொழில் வளர்ச்சி அங்கே கொண்டு போயிருக்கணும். நீங்க எனக்கு இவர் கொண்டு போனார். அவர் தொகுதியில் காரியாப்பட்டிங்கிற வில்லேஜில் மதுரை விமான நிலையத்திலேருந்து ஒரு 20 கிலோமீட்டரில் ஃபுட்பாத் உணவு பூங்கா, உணவை உற்பத்தி பண்ணி மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றி ஏற்றுமதி செய்கிறது. உலகளாவிய தரம் வாய்ந்த ஃபுட்பாத். அதுக்கு நம்ம ஆளுங்க விவசாயிகள் நிலம் தரலன்னு சொல்லிட்டாங்க. நம்ம சங்கம் எழுத்து கடிதம் கொடுத்துட்டாங்க. கோர்ட்டில் வழக்கு போட்டாங்க. நானே தலையிட்டு ஐயா தடுக்கா, உனக்கே நீயே நிலத்தை எடுத்து கொடு. உனக்கு சாகுபடி செய்கிற நிலமா இருக்கா? இல்லை பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கருவை எடுத்து கொடு. உனக்கு தேவையில்லாத நிலத்தை எடுத்து கொடு. அது சிட்டத்தை தடுத்துறாத. வர்றது உன் பகுதிக்கு ஒரு தொழிற்சாலை, அது உன் பகுதியில் உற்பத்தி செய்கிற அவ்வளவு பொருளையும் உலகத்துக்கு ஏற்றுமதி செய்யலாம். ஏன் நாங்கள் தொழில்நுட்பத்தோட தான் பண்ணுறோம், அறிவுபூர்வமாக தான் போராட்டம் நடத்துகிறோம், கொள்கை எடுக்கிறோம். அங்கே வந்து நீ கொண்டு போன தொழிற்சாலை நான் எதுக்க சொல்லலையே, மறுக்க முடியுமா? அமைச்சர் தங்கம் தென்னரசு இன்னைக்கு அவர் இருந்த பொறுப்பில் எங்கள் ஊர் அமைச்சர் இருக்கார், தொழில்துறை அமைச்சர். டெல்டாவில் நிலம் எடுக்கணும்னா முடியாதுன்னு ஒரு குழி நிலம் தர மாட்டேன். நீ ஃபுட்பார்க்குன்னா உணவு சம்பந்தப்பட்ட தொழிற்சாலை என்ன வைக்க போற? முதல்ல பட்டியல் வெளியிடு, நான் நிலம் எடுத்து தரேன். இன்னைய வரைக்கும் இவ்வளவு பெரிய தொழில் மாநாடு நடத்திருக்காரு. இப்போ நாளைக்கு மறுநாள் முதலமைச்சரோட ஸ்பெயின் போறாரு, அமெரிக்கா போறாரு. ஒரு தொழிற்சாலை டெல்டாவில் இது வரைக்கும் ஒப்பந்தம் போடல. அதுக்கான எந்த திட்டமும் தயார் பண்ணல. நான் தயார் இருக்கேனா? நீ வந்து மீத்தேன் எடுக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டேன். நீ எங்க ஹைட்ரோ கார்பன் எரிவாயு எடுக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டேன். ஆனா உணவு சார்ந்த உற்பத்திக்கான தொழிற்சாலைகள், உர தொழிற்சாலை பண்றியா பண்ணு, வக்கல்ல இருந்து மின்சாரம் தயார் பண்றியா பண்ணு, கற்கால இருந்து மின்சாரம் தயார் பண்றியா பண்ணு, கற்கால இருந்து உரம் தயார் பண்றியா பண்ணு, வக்கல உரமாக்குறியா பண்ணு, தொழிற்சாலை நான் தர்றேன். ஆனா நீ கார் கம்பெனி குண்டாய்கார வந்து அங்கே காரை கட்டிட்டு என்ன எல்லாருக்கும் வாழ்றாங்கன்னா வாழ்க்கை உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அங்கே ஸ்ரீபெரும்புதூர்ல பூரா கட்டுமான நிறுவனங்கள் வச்சு பெரிய தொழிற்சாலை வச்சிருக்காங்க. எத்தனை பேர் குண்டா காய்வார்களை தகுதியை வளர்த்து வச்சிருக்கிற? சைன் கோமைல் கிளாஸ் கம்பெனி இருக்கு, எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? என்ன உத்தரவாதம்? என் நிலம் தான் எனக்கு சாப்பாடு கொடுது. வேலை வாய்ப்பு பட்டியல் கொடுத்திருக்கேன். இருக்கிய தொழிற்சாலைகள் எத்தனை தொழிற்சாலைகள் எத்தனை பேருக்கு வேலை தர்றத உத்தரவாதம் பெற்றுக்கொண்டு ஏற்கனவே தொழிற்சாலை அமைக்க விட்ட. அங்கெல்லாம் இன்னைக்கு தொழிற்சாலையில நீ ஒப்பந்தம் போட்ட எண்ணிக்கையில தொழிலாளர்கள் வாழ்றாங்களா? வேலைக்கு உத்தரவாதம் இருக்கா? நான் கேட்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரராஜன் இதே ஸ்ரீபெரும்புதூர்ல போன திமுக ஆட்சி காலத்தில் கைவிலங்கிட்டு அழைச்சிட்டு போலையா? உங்களுக்கு எல்லாம் ரோஷம் இல்ல? இதெல்லாம் சிந்திக்க வேண்டாம் அரசியல்வாதிகள். இன்னைக்கு தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டத்துக்கு எதிராக போராட கூட வர மாட்டேங்கிறாங்க பல கட்சிகள். உங்க தொழிற்சாலைகள் உங்க தொழிலாளர்கள் சங்கத்துக்கு நீதி கேட்டான், சம்பளம் கேட்டான், வேலை உத்தரவாதம் கேட்டான். அதுக்கு தலைமையேற்றார் சவுந்தரராஜன். சட்டமன்ற குழு தலைவர் கலைஞர் முதலமைச்சர் கைவிலங்கிட்டு அழைச்சிட்டு போனாங்க. இதான் நிலைமை தோழர்களே. ஏதோ இங்கே
யாரோ ஒருத்தர் சொல்லுவான் கம்பெனியை கட்டி எல்லாருக்கும் வேலை தர்றேன்னு. சவுந்தரராஜன் அவர்களே சாட்சி. இதெல்லாம் நீங்க மறந்துடக்கூடாது. அதனால இன்னைக்கு என்ன நிலை? இன்னைக்கு நான் வந்தோட சொன்னேன், காவல்துறையிடம் சொன்னேன், அரசு ஒரு பின்வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நேற்றுக்கு முன்தினம் நான் கூட பத்திரிகையை பார்க்கல, துரைசாமி சொன்னார் விஎம் சிங்கு விமான நிலையத்துக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லை, அதை தமிழ்நாடு அரசு நிலம் எடுத்துட்டு, ஏன்னா அவர் பாதுகாப்புத்துறைக்கு இணையமைச்சராக இருக்காரு போல இருக்கு, அதனால நிலம் எடுத்துட்டு அவங்க தான் அதை முடிவு எடுக்கணும், எங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பிஜேபி எதிர்ப்பு, மதவாத எதிர்ப்பு. நாங்களும் மதவாதத்துக்கு எதிரானவங்க தான், நாங்கள் எல்லாம் ஒன்றா தானே வாழ்றோம். ஏயா நாங்கள் திராவிடத்துக்கு எதிரில்லை, தமிழுக்கு எதிரில்லை, திராவிடத்தையும் மதிக்கிறோம், தமிழையும் மதிக்கிறோம், மக்களையும் மதிக்கிறோம், எங்களை நாங்கள் நம்புகிறோம். நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு நீ என்னைக்கு வேலை தருவாய், என்னைக்கு விளக்கு போடுவேன்னு பார்த்துட்டு உட்காந்துருக்க முடியும்? ஏனால என்னை வாழ வைக்குது. இன்னைக்கு 8 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா 8 கோடி பேர் வேலையில் இருக்காங்களா? வேலையில் அரசு ஊழியராக இருக்கானா? ஆலை ஊழியராக இருக்கானா? இந்த பகுதியில் இங்கே உட்கார்ந்துருக்க எத்தனை பேர் குடும்பத்தில் அரசு பக்கத்தில் இருக்க தொழிற்சாலையில் வேலை பார்க்குற குடும்பங்கள் இல்லை மாதம் மாதம் அரசாங்கம் எங்களுக்கு சம்பளம் தருதா? நீ 20 கிலோ அரிசி கொடுக்காட்டா கூட பரவாயில்ல, எங்க நிலத்தை கொடுங்காத. இதனையே நாங்க கேட்கிறோம். எங்க ஏரி குளம்லாம் நீக்கி பிடுங்கிட்டு பருவநிலை மாற்றங்கிற அது நுனி மரத்தில் உட்காந்து அடிமரம் வெட்டுறது. நான் கதிரேச சுப்பிரமணியனுக்கு முன்னாடியே சொன்ன என் மேல வருத்தன்னு. தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டத்துக்கு எதிராக போராடுற அளவுக்கு நான் பரந்தூருக்கு போராடல அப்படின்னா உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கு, நியாயமான வருத்தம். நானும் ஸ்டாலின் போல உட்காந்து அடிமரத்தை வெட்ட முடியாதுல்ல. அவரு தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்த நிலம் உங்கள்கிட்ட அனுமதி கேட்டாலும் எடுக்க வேண்டியதில்லை, உங்களோட கருத்து கேட்க வேண்டியதில்லை. மத்திய அரசுடைய சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீர்நிலைகள் எல்லாம் அபகரிக்க முடியாது, மாற்று திட்டங்களுக்கு பயன்படுத்த முடியாது. நேற்றைக்கு திமுக அரசு பொறுப்பேற்கிற வரைக்கும் தமிழ்நாட்டிலே அந்த சட்டம் தான் நடைமுறையில் இருந்தது. இப்ப சென்ற 2023 சட்டமன்ற கூட்டத்தொடர் கடைசி நாள் முடிஞ்சது பாருங்க. இந்த 8 மணி நேர வேலை, 8 மணி நேர உறக்கம், 8 மணி நேர ஓய்வுன்னு சொன்ன சட்டத்துக்கு எதிராக 12 மணி நேரம் வேலைன்னு கொண்டு வந்தாரு பாருங்க. எவ்வளவு நம்ம தொலைநோக்கு பார்வை தெரியுமா திராவிட மாடல் ஆட்சி? முதலமைச்சருக்கு எவ்வளவு தொலைநோக்கு பார்வை கொடுத்துருக்காங்க பாருங்க. தொழிலாளி எல்லாம் உலகம் பூரா ஒரு கொள்கையை பின்பற்றான். உலக நாடுகள் அதுக்கு உலகத்துல பல தியாகங்களை கொடுத்திருக்கிறாங்க, பல லட்சம் பேர் இறந்திருக்காங்க. நம்ம ஜாலியன் வாலாபாக் படுகொலையெல்லாம் நடந்திருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். பஞ்சாப் போனீங்கன்னா நீங்க பார்க்கலாம், அமிர்தசரஸ்ல நீங்க அந்த படுகொலை நடந்த இடத்தெல்லாம் பார்க்கலாம். இப்படி உலக நாடுகள் பூரா ஒரு மறு சுதந்திர புரட்சி நடந்து ஒரு மனிதனுக்கு பிறந்தவனுக்கு 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம்னு உலகளாவிய ஒரு ஒப்பந்தம், ஒரு நடைமுறை, ஒரு கொள்கை. நம்ம உடம்போட்டு தான் வெளியில போடணும். எப்படி நமக்கு மான மரியாதை இதெல்லாம் நம்மளுடைய சுய கௌரவத்தை பாதுகாப்பது நம்மளுடைய ஆடை. அதுபோல நம்மளுடைய உழைப்புக்கு நமக்கு ஒரு ஆடை அந்த உலக அளவில் போட்ட ஒப்பந்தம். நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் திடீர்னு கொண்டு வந்தார் சட்டமன்ற கடைசி நாள் கூட்டத்தில். 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் உறக்கம், 8 மணி நேரம் ஓய்வு தமிழ்நாட்டுக்கு பொருந்தாதுட்டார். 12 மணி நேரம் ஒரு சட்டம் கொண்டு வந்தாருங்க. சட்டம் கொண்டு வரதுக்கே அரசியலமைப்பு சட்டத்தில் வழி கிடையாது. நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏங்க இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் உலக அளவிய பின்பற்றப்படுகிற 8 மணி நேரம் வேலையை மாற்றி 12 மணி நேரம் உழைக்கணும்னு ஒரு சட்டம் கொண்டு வர்றதுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே இடம் இல்லை. அம்பேத்கர் சமூக சீர்திருத்த கருத்தை பேசுற முதலமைச்சர் அவர்களே கோவம் வரும் உங்களுக்கு, எனக்கு தெரியும், வரணும் தான் நான் பேசுறேன். இது உண்டா? இல்ல என் மேல வழக்கு போடுங்க, பாண்டிய சொல்றது தப்பு, எனக்கு மாநிலத்துக்கு அதிகாரம் இருக்கு வழக்கு போடுறது சட்டம் போடுறதுக்கு சொல்லுங்க. இதோட கேலி குத்து வேற எங்க நடக்குமா? இது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வரலாறு படைச்ச சட்டமன்றம். தமிழ்நாடு சட்டமன்றம் இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய சட்டமன்றம், உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய சட்டமன்றம். இந்திய பாராளுமன்றம் உலக நாடுகளுக்கு வழிகாட்டக்கூடிய பாராளுமன்றம். இந்திய ஜனநாயகம் உலக நாடுகளை பின்பற்றக்கூடிய ஜனநாயகம். இங்கதான் பேச்சுரிமை இருக்கு. சீனால பேச முடியாது, போராட முடியாது. ஆனா இவ்வளவு பெரிய உலக நாடுகளுக்கு வழிகாட்டக்கூடிய இந்திய பாராளுமன்றம், அந்த இந்திய பாராளுமன்ற வழிகாட்டுதலோடு செயல்படக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் உலக நீதிக்கு எதிராக சட்டம் கொண்டு வர்றாரு நம்ம முதலமைச்சர். இதுக்கு எதிர்த்து எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. இது அவருக்கு தெரியும். சட்டம் இது பாஸ் ஆகாது, கவர்னர் கையெழுத்து போட முடியாது, குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்க முடியாது, தெரியும் இந்த சட்டத்துக்கு. ஆனா இந்த ஒப்பந்தம் போடணும் உலக முதலீட்டாளர் மாநாட்டுக்கு முன்னாடி இந்த சட்டம்லாம் கொண்டு வரணும் ஒரு போய் சொல்லிட்டு வந்துட்டாரு.
வந்து இந்த சட்டத்தை போட்டாரு. அடுத்து இடசரிகளை ஒரு 18-19 சட்டத்தை விட்டாரு. அதுல ஒண்ணுதான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற நிலம்லாம் உங்களுக்கு சொந்தம் இல்ல. ஏரி, ஆறு, நீர்வழி பாதையெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். இது பரந்தூருக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். ஏன் இன்னைக்கு காவல்துறை உங்களை அனுமதிக்குது? இந்த சட்டம் அக்டோபர் மாதம் தான் நிறைவேறிச்சு. நான் சென்னையில ராட்டனத்தை சுத்தின 50 ஆண்டுக்கு பின்னாடி போயிட்டோம். முதலமைச்சர் அவர்கள் என்ன காந்தி கண்ட ராட்டனத்தை சுத்திக்கிட்டு போராட்டம் நடத்தினேன். அதுல இந்த நில உரிமை சட்டத்துக்கு எதிரான போராட்டம் தான். அதுல கூட இவருக்கு ஒரு வருத்தம் இருந்தது. அந்த போராட்ட கோரிக்கையில பரந்தூரை சேர்க்கலன்னு. பரந்தூர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தையும் கார்பரேட் தாரவார்கள் சட்டம் கொண்டு வந்துட்டான். நீ இந்த சட்டத்தை நீக்கினா நீ போராட முடியும் நான் சொல்றேன். இன்னைக்கு என்ன விட்டுருக்காங்கன்னா அந்த சட்டம் கொண்டு வந்ததுனாலதான். நல்லா புரிஞ்சுக்க சுப்பிரமணியன் அவர்களே, இன்னைக்கு உங்க ஊருக்குள்ள நான் வந்து பேச முடியுதுன்னா இந்த சட்டம் கொண்டு வந்துட்டோம். இந்த சட்டம் கொண்டு வந்துட்டா உங்களுக்கு நிலம் உத்தரவாதமா இல்ல, ஏதோ இன்னைக்கு அங்க உட்கார்ந்துருக்காங்க, நீங்க போராடிட்டு இருக்கீங்க. அதனால நமக்கு ஒரு பொழுதுபோக்கு. இன்னைக்கு குடியரசு தினத்தில் வேறங்க கருப்பு கொடி ஏற்றிட்டீங்கன்னா, குடியரசுக்கு எதிராக போராடிட்டீங்கன்னா ரைட். சுப்பிரமணியனும் கதிரேசனும் அறிவியல் பூர்வமாக போராடுகிறவர், நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதுக்காக தான் என்ன அனுமதிச்சாங்க. நான் இப்படி எல்லாம் பேசுவேன்னு முதலமைச்சர் எதிர்பார்த்திருக்க மாட்டார். இதுக்கு தான் உங்களுக்கு இன்னைக்கு அனுமதி. சட்டப்படி இன்னைக்கு இந்த நிலம் உங்களுக்கு சொந்தமில்லை. இந்த ஏரி, வாய்க்கால், ஆறு, கொசஸ்தல, ஆரணி ஆறு உங்களுக்கு சொந்தமில்லை. ஆனால் உங்களுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு, இந்த மக்களின் போராட்டத்தையும் இயற்கை பாதுகாத்திருக்கிறது. இயற்கை நீதியை, நம் போராட்ட உணர்வை ஆட்சியாளர்களுக்கும் அதிகார வர்க்கத்திற்கும் எடுத்துரைத்திருக்கிறது. 3 நாள் சென்னை விமான நிலையம் பூட்டப்பட்டது. 3 தினங்கள் சென்னை விமான நிலையம் பூட்டப்பட்டது. சென்னை 15 தினங்கள் முடக்கப்பட்டது. திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கு 7 நாள் நீர் குளிர்ந்தது. அடையாளமே தெரியாது. இங்க வந்து தண்ணி போடலாம் கிடையாது. அது மேற்கு தொடர்ச்சி மலை உருவாகிற இடத்துல மழையே வடகிழக்கு தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் வழங்கக்கூடிய இடத்துல அந்த 3 மாவட்டங்கள் இருந்ததுனால மழையே உடச்சிக்கிட்டு வந்தது கூட தண்ணி உள்ள வந்து கொஞ்ச நேரத்தில் அடிச்சுட்டு போயிட்டு. அப்ப இந்த பருவ காலங்கள் தான் தமிழ்நாடு அரசுக்கு பாடம் கொடுத்திருக்கு. நீ பரந்தூர்ல விமான நிலையம் அமைச்ச, சென்னை வாழ முடியாத நகரம். சென்னையை சுத்தி இருக்கிற மாவட்டங்கள் தொழில் துவங்க முடியாத நகரம் அப்படின்னு யாரை சொல்ல வச்சுச்சுன்னா உலக முதலீட்டாளர்களை சொல்ல வச்சு. இவர் எதுக்கு சட்டம் கொண்டு வந்தார்னா, இவர் பொதுப்பேத்தோடனே போனார் பாருங்க மற்ற நாடுகளுக்கு. அங்க சொன்னா நீ 8 மணி நேரத்தை 12 மணி நேரமா மாத்தி தரியா? எல்லாரும் கலைஞரா சொன்னாரு, உங்களுக்கு பெரியாரா சொன்னாரு, அண்ணாவா சொன்னாரு. உலக நீதிக்கு எதிரா, உலக தொழிலாளி வர்க்கத்துக்கு எதிரா நீ சட்டம் கொண்டு வான்னு. இது தொழில் முதலீடு பண்றதுக்கு. தொழில் முதலீடு பண்ணா பரந்தூர் விமான நிலையம் என்னடா ஏறி. நான் காலையில வந்து அதிர்ச்சியா இருக்குங்க. சத்தியமா என் தாய் மேல சத்தியமா, என் புள்ள மேல சத்தியமா, என் குழந்தை மேல சத்தியமா, நான் அந்த எல்லையில நுழைஞ்சேன். சுங்குவார் சத்தத்தை தாண்டி ஒரு ஊரு ஏரி தான் என்ன வரவேற்றது. மோகனமங்கலமா மதுரமங்கலம். அங்கதான் நின்று கேட்டேன். இங்கதான் அந்த உண்ணாரத்துல உட்கார்ந்து இருக்காரு. இந்த ஏரியெல்லாம் போகுதாங்கன்னு கேட்டேன். இந்த ஏரியை இப்ப இல்ல, ஆனா இன்னும் கொஞ்சம் தூரம் போய் அங்கேருந்து ஆரம்பிச்சு இங்க போகுங்கன்னாரு. இங்க வந்து நுழைஞ்ச பரந்தூர் போற வரைக்கும் பெரிய பெரிய ஏரிகள். ஐயோ, எப்படி இடம் தேர்வு பண்ணிடுவாங்க பார்த்திருக்கேன். எந்த தடையும் இல்லை. இங்க எங்கேயாவது மின் ஒயர் கோபுரங்கள் போகுதா? திட்டமிட்டு பண்ணிருக்கானுங்க. எங்கேயுமே மின் கோபுரங்கள் இல்ல. எங்கேயுமே வேற ஒரு கட்டளை கட்டிருக்கானா? அட பாவிகளா, உங்களுக்கு இந்த மக்கள், தமிழ்நாடு மக்கள் என்ன பாவம் செஞ்சாங்க? ஏன் இது அங்கடி திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி, நீங்க கன்னியாகுமரி போனீங்கன்னா ரோட்டுக்கு மேல்புறம் ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு வேறு தரிசா கிடக்கும். அது பூரா தொழில் துவக்கிறதுக்காக முரசொலி மாறம் அடிக்கல் நாட்டி வச்சிருக்காரு. கலைஞர் போய் பெரிய பெருமை. அங்கெல்லாம் என்ன ஒரு தொழிற்சாலை உருவாகல. நீ சென்னையை சுத்தியே உருவாக்கி இன்னைக்கு நீ இங்க தொழில் முதலீடு மாநாடு நடத்துற. நாங்க யாரும் அங்க வரமாட்டோம். நான் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க முதலமைச்சர். இந்த மாநாட்டுக்கு முன்னாடி, ஒரு வாரத்திற்கு முன்னாடி சில உலகளாவிய தொழில் அதிபர்கள் என்னோடு பத்திரிகையாளர் சந்திப்பை விரும்பினாங்க. சென்னையில தொழில் தொடங்குறதுக்கு, மக்கள் வாழ்வதற்கு லாயக்கற்ற நகரம் சென்னை உலக பட்டியலில் இடம்பெற்று இன்னும் வெளியிட. தொழில் தொடங்க முடியாத பகுதியாக சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டங்கள் உருவாகி போச்சு. இவங்க கொண்டு போனாங்க. வேலூர் வரைக்கும் சென்னையை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அங்க அச்சரபாக்கம் வரைக்கும் கொண்டு போனாங்க. ஆனா தொழிலே துவங்க முடியாதுன்னு அறிவிச்சுட்டான் உலக நாடுகள்.
இப்போ அதனால தான் இங்கே போட்டு உடனடியாக தொழிற்சாலை துவங்கினது சென்னைக்குள்ளே துவங்கினாரா? தூத்துக்குடியிலையும் ராமநாதபுரத்துலையும் மதுரையிலையும் கையெழுத்து போட்டு வச்சிருக்காரு. சென்னையில் துவங்க முடியாதுன்றா யாரும் ஒப்பந்தம் போடுறதுக்கு யோசிக்கிறான். ஏன்னா உருவாக்கின தொழிற்சாலை பூரா அவுட்டு, 100% எலக்ட்ரானிக் சிஸ்டம் முடிஞ்சு போச்சு. அதனால உங்களுக்கு இயற்கை தான் உங்களை பாதுகாக்க வந்திருக்கு. இயற்கையோடு சேர்ந்து நானும் உங்களோட பயணிக்க தயாராக இருக்கேன். என்ன போலீஸ் இன்னைக்கு அனுமதிச்சிருக்கு. காவல்துறை கண்காணிப்பாளர் புதிதாக பொறுப்பேற்றிருக்காரு. அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இயற்கை இந்த ஆண்டு பேரழிவு ஏற்படுத்துகிற இயற்கையை நான் வணங்குறேன். நீ எங்களை அழிச்சாலே எங்களுடைய எதிர்காலத்துக்கு ஒரு வழிகாட்டி இருக்கிற, ஒரு அரசியல் பார்வையை உருவாக்கி இருக்கிற, எங்க முதலமைச்சர் கண்ணிருந்தும் குடிரர்களாய் காதிருந்தும் குருடர்களாய் பாவிக்கிற எங்களுடைய முதலமைச்சருக்கு கண் திறந்திருக்கிறாய், வழிகாட்டி இருக்கிறாய். ஒரு நல்ல அரசியல் பார்வையை தமிழக அளவில் உருவாக்க வேண்டும் என்கிற பார்வையை நீ உருவாக்கி இருக்கிறாய். உன்னால் தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னை பாராட்டி பறைசாற்றிக் கொள்வதற்காக கூட்டப்பட்ட தொழில் மாநாடு வழிகாட்டி இருக்கிறது. நான் கன்னியாகுமரியில் தொழில் துவங்க வருகிறேன், பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதனால் தொழில் துவங்க மாட்டேன் என்பதை அடையாளப்படுத்தியிருக்கிறது. வெற்றி பெறுவோம். உங்கள் போராட்டத்திற்கு துணை நிற்போம். தமிழ்நாடு விவசாயிகள் முழுமையாக துணை நிற்பார்கள். ஆனால் இன்றைக்கு நடக்கிற எதேச்சதிகார நடவடிக்கைகளுக்கு நாமளும் ஒன்றிணைந்து குரல் கொடுப்போம். ஆனால் தமிழ்நாடு நல ஒருங்கிணைப்பு சட்டம் திரும்ப பெறுகிற வரையிலும் தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தேர்தலையே அனுமதிக்க மாட்டோம் என்று வீர சபதம் ஏற்போம். வாருங்கள். வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். பரந்தூர் விமான நிலையம் விவசாயிகளுக்கு விரோதமாக இந்த பகுதியில் வாழக்கூடிய விவசாயிகள், பொதுமக்கள், தொழிலாளர்கள் அத்துணை பேரும் அந்த திட்டத்துக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக நிலத்தை வாங்கி குவித்திருக்கிற இன்றைக்கு லேண்ட் மாஃபியா என்று சொல்லக்கூடிய நில குவியல்காரர்களுக்கு ஆதரவாக, கட்டுமான நிறுவனங்களுக்கு ஆதரவாக விவசாயிகள் விளைநிலங்கள் சுமார் 6000 ஏக்கரை அபகரிப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, சுமார் 4000 ஏக்கர் நீர்பிடிப்பு பகுதியாக இருக்கிற ஏரிகள், குளம், குட்டைகள், நீர்வழி பாதைகள், கொசஸ்தலை ஆறுக்கு செல்லக்கூடிய நீர்வழி பாதை, சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரிக்கு சொல்லக்கூடிய ஏரிகளுடைய நீர்வழி பாதைகள் உட்பட 12 ஏரிகளையும் ஆக்கிரமிப்பு செய்து பரந்தூர் விமான நிலையம் அமைக்க துடிக்கிறார்கள். ஒரு பக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த பசுமைக்கு போராடக்கூடிய போராளிகள் எல்லாம் குழு போட்டு வைத்துவிட்டு, நான் இயற்கையை பாதுகாக்கப் போகிறேன், ஏரிகளை பராமரிக்கப் போகிறேன், பசுமையை வளர்க்கப் போகிறேன், மலைகளை பாதுகாக்கப் போகிறேன் என்றெல்லாம் விளம்பரம் செய்துவிட்டு, ஒரு பக்கம் ஏரிகளையும் குட்டைகளையும் ஆக்கிரமிப்பு செய்து விமான நிலையங்கள் அமைக்கிறோம் என்கிற பெயரால் தமிழ்நாட்டு மக்களை தவறாக குழப்புகிறார். பாதிக்கப்பட்ட மக்களுடைய கருத்தை கேட்க மறுக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. குறிப்பாக இன்றைக்கு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு, இந்த மாநாடு முழு தோல்வியில் முடிந்திருக்கிறது. பெயரளவிற்கு தொகைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது தவிர அவர்களால் துவக்கி வைக்கப்பட்ட திட்டங்கள் தென் மாவட்டங்களில். காரணம், கடந்த 2 முறை பாதிக்கப்பட்ட வெள்ள பாதிப்பு, கடந்த 2 மாதங்களுக்கு முன்னதாக சென்னை அல்லோகலப்பட்டது. நமக்கு சென்னை மட்டும்தான் பாதிக்கப்பட்டதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்கள் தொழிற்சாலைகள் முற்றிலும் 100% அழிந்து போய்விட்டது. காரணம், நீர்வழி பாதைகளை அடைக்கப்பட்டு, நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டு, கட்டுமானங்கள், தொழிற்சாலைகள் கட்டப்பட்டதால் ஒட்டுமொத்த தொழிற்சாலைகளும் முற்றிலும் முடங்கி கிடக்கிறது. இனி தொழில் தொடங்குவதற்கோ சென்னையை சுற்றி வாழ்வதற்கோ தகுதியில்லாத மாநகரம் என்று உலக தொழில் முதலீட்டாளர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். அந்த மாநாட்டிற்கு முன்னதாகவே என்னிடம் மூலம் பத்திரிகையாளர் சந்திப்பையே உலக முதலீட்டாளர்கள் ஒரு சிலர் என்னோடு தொடர்பு கொண்டு இங்கே வெளியிட வேண்டும், கருத்தை வெளியிட வேண்டும் என்று சொன்னார்கள். காரணம், தென் மாவட்டங்களில்தான் முதலீடு செய்வதற்கு இன்னைக்கு பன்னாட்டு முதலாளிகள் விரும்புகிறார்கள். எனவே ஆந்திராவிற்கும் கர்நாடகாவிற்கும் வளர்ச்சிக்கு துணை போகிற வகையில் தமிழ்நாட்டு விளைநிலங்களை ஆக்கிரமிப்பு செய்து இந்த பரந்தூர் விமான நிலையம் என்கிற பெயரில் தமிழக அரசு பொய் பிரச்சாரங்களை மேற்கொண்டு தனது சுய நலத்திற்காக, தனது நண்பர்களுடைய நலத்திற்காக, நில குவியலாளர்களுடைய நலத்திற்காக, கட்டுமான நிறுவனங்களுடைய வளர்ச்சிக்காக இந்த நடவடிக்கை ஈடுபடுகிறார்கள். இதை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இதற்கு அடிப்படையாக தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிற நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023, அந்த சட்டம் நீர்நிலைகளையும் விளைநிலங்களையும் விவசாயிகள், பொதுமக்கள் ஒப்புதல் இல்லாமல் அபகரிப்பதற்கு சட்டவிரோதமாக அபகரிக்கிறது. உலகத்திலே எந்த நாடுகளிலும்
இந்தியாவிலே எந்த மாநிலமும் கொண்டு வராத மிக மோசடியான சட்டத்தை போட்டு உலக முதலீட்டாளர் மாநாடு என்கிற பெயரில் இங்கே அழைத்திருக்கிறார்கள். எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். மாநில வளர்ச்சி என்பது கன்னியாகுமரி வரையில் இருக்கிறது. அந்த பகுதியை உள்ளடக்கிய வளர்ச்சியாக இந்த விமான நிலையம் அந்த பகுதிகளை உள்ளடக்கிய மையமான பகுதியில் அமைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இனி இந்த எங்களுடைய உயிருள்ள வரையிலும் இந்த பகுதியில் விமான நிலையம் அனுமதிக்க மாட்டோம் என்று வீறு கொண்டு எழுந்திருக்கிற இந்த போராட்டக்காரர்களுக்கு நாங்கள் தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்கள் ஒருங்கிணைப்பு குழு உலக தமிழர்கள் ஒன்று கூடி ஆதரிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துவதற்காக இந்த குடியரசு தின நன்னாளில் தன்னை வருத்தி கொண்டு குடியரசு தின கொடி அடையாளத்தை என் சட்டையில் குத்தி கொண்டு இந்த போராட்டத்தை துவங்கியிருக்கிறோம். மத்திய அரசின் விமான படைக்கு இணையமைச்சர் VM சிங் அவர்கள் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அது உண்மையும் கூட. உலகத்திலேயே எந்த நாட்டிலையும் போடாத சட்டத்தை தமிழ்நாடு அரசு தான் போட்டிருக்கு. இந்தியாவிலே எந்த மாநிலத்திலையும் போடாத சட்டத்தை தான் விளைநிலங்களையும் ஏரிகளையும் குளங்களையும் அபகரித்து கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வார்க்கலாம் என்று சட்டம் கொண்டு வந்திருக்கு. எனவே இந்த இந்திய அரசு பாஜக எதிர்ப்பு என்கிற பெயரில் திட்டமிட்டு மத்திய அரசுக்கு தான் காரணம் என்று தமிழ்நாடு அரசு சொல்லி தப்பிக்க முயற்சித்தது. அதை மத்திய அரசு தெளிவுபடுத்தியிருக்கிறது. நாங்கள் தெளிவாகத்தான் இருக்கிறோம். இங்கே போராடுகிற விவசாயிகள் இதற்கு முழு பொறுப்பு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான். இந்த விமான நிலையம் அமைப்பதற்கு முழு பொறுப்பு. எனவே அவர் தன் நிலையை தெளிவுபடுத்த வேண்டும். நான் ஆச்சரியப்படுகிறேன். இன்றைக்கு இந்த பகுதியில் நான் உள்ளுக்குள்ள எல்லா பகுதிகளுக்கு சென்று வந்து பார்த்தால் மிகப்பெரிய ஏரி கிராமங்கள் அமைந்திருக்கிற இந்த ஏரி நீர்நிலைகள் விளைநிலங்கள் பசுமையாக இருக்கிறது. நெல்வாய் என்கிற அழகிய கிராமத்திற்குள் நுழைந்தால் பசுமை தான் நம்மளை வரவேற்கிறது. இது முதலமைச்சர் நேரில் வந்து பார்த்தாரானால் கூட அவர் மனம் மாறுவார் என்று நான் நினைக்கிறேன். அவர் பார்க்காமலேயே பேசிக்கொண்டிருக்கிறார். இது சென்னையினுடைய அடிப்படை வாழ்வாதாரம் குடிநீரை அளிக்கக்கூடிய மோசமான பரந்தூர் விமான நிலைய திட்டம் என்பதை முதலமைச்சர் உணர வேண்டும். வேலு என்கிற அமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு அவப்பெயரை உருவாக்கப் போகிறார். எச்சரிக்கையோடு முதலமைச்சர் செயல்பட வேண்டும். அவருடைய அனைத்து செயல்பாடுகளும் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறது. அங்கே முருகேஷ் என்கிற மாவட்ட ஆட்சியர் தான் மத்திய அரசோ எந்த மாநிலத்திலையும் விவசாயிகள் மீது போடாத குண்டர் சட்டத்தை இதேபோல சிப்காட்டுக்கு நிலம் எடுத்ததை எதிர்த்தார் என்பதற்காக 6 பேர்கள் 7 பேர்கள் குண்டர் சட்டத்தை கைது செய்யப்பட்டார்கள். அந்த வழக்குக்கு காரணமாக இருந்த மாவட்ட ஆட்சியர் முருகேஷ் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு வேளாண் துறை இயக்குநராக பதவியேற்கப் போகிறார் என்கிற செய்தி வந்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அவரை விடமாட்டோம். அவர் பதவி ஏற்பாரையானால் அவர் இந்த மாநிலத்தில் எங்கும் செல்ல முடியாத அளவிற்கு கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபடுவோம். அவரை இயக்குநராக நியமிப்பதை விட வேளாண் துறையை மாநில அரசு இழுத்து மூடுவதே மேலானது. அமைச்சர் தங்கந்தனர் சொல்றாரு, இது ஒரு வளர்ச்சியின் பகுதியாக பார்க்கணும். சென்னையிலேருந்து 45 கிலோமீட்டருக்கு அருகாமையில் ஒரு சரக்கு போக்குவரத்துக்கு இருக்கும். சென்னை மீனம்பாக்கமே இப்போ கொஞ்சம் இட நெருக்கடியாக இருக்குது. அந்த வகையில் அதை பார்க்கணுங்கிறாரு சார். அமைச்சர் தங்கந்தனரசு தனது அமைச்சர் பதவியை பாதுகாத்துக் கொள்வதற்காக பேசலாம். அப்படி அவர் பேசுவது அழகல்ல. அவர் தென் மாவட்ட அரசியலில் தலைமையேற்கக்கூடியவர். தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரியில் அவர் மாவட்ட அமைச்சராக இருக்கிற அந்த மாவட்டத்தில் நமது முரசொலி மாறன் அவர்கள் தொழில்துறை அமைச்சராக இருந்தபோது பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் கைப்பற்றப்பட்டு அங்கே தொழில் பூங்கா அமைப்பதற்கு கல்நாட்டப்பட்டதாக இருக்கிறது. அந்த இடங்களை பயன்படுத்தி தங்கந்தனரசு தனக்கு வாக்களித்த மக்கள் அந்த மாவட்ட மக்களுக்கு நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் என வலியுறுத்துகிறேன்.